இன்னைக்கு நாம குடல் புண் போன்ற வியாதிகள் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். குடல் புண்ணுங்கிறது எல்லா வயசுலையுமே வரலாம். சிறு வயசுலேருந்து முதியோர்களுக்கு வரைக்கும் குடல் புண்ணு வந்துட்டு வரலாம். ஸோ இந்த புண்ணோட அறிகுறிகள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வயிறு வலி இருக்கும், முக்கியமாக மேல் வயிறு வலி இருக்கும், அப்போ அஜீரணம் இருக்கும், சாப்பிட்டா சாப்பாடு ஏப்பமாக இருக்கலாம், வயிறு உப்பசமாக இருக்கும், வாந்தி வரும், உமட்டல் இருக்கும், சில சமயங்களில் லூஸ் மோஷன் ஆகலாம், சில சமயங்களில் ரத்த வாந்தி கூட வரலாம், சில சமயங்களில் மோஷன் போகும்போது பிளாக்காக போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ இதுக்கான காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோஷன் போகும் பிளாக்காக போகுதுன்னா உள்ளே புண்ணாகி அதுலேருந்து ரத்த கசிவு இருக்கிறதுனால மோஷன் பிளாக்காக போகலாம். ஓகேங்களா? ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் இள வயசில் இருக்கிறவங்களுக்கு இது போல் பிரச்சனைகளை சாதாரண மருந்து மாத்திரைகள் மூலிமா சரி பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப அதிகபட்சமான இருக்குது, மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டும் நமக்கு சரியாகலை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம குடல் வந்து பார்த்தோன்னா ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். அந்த ஸ்கேனை வந்து பார்த்தோன்னா உள்ள எண்டோஸ்கோப்பிங்கக்கூடிய குழாய் மூலயமா கேமரா போட்டு குடல் பகுதிகளில் புண்ணு ஏதாச்சும் இருக்கா, ரத்த கசிவு ஏதாச்சும் இருக்காங்கிறது நம்ம பரிசோதிக்கிற மாதிரி இருக்கும். மேற்கொண்டு நமக்கு வயசானவங்களாம் இருக்காங்க, 30-40 வயசுக்கு மேற்கொண்டு இருக்காங்க, அவங்களுக்கு குடும்பத்தில் இதே போல் கேன்சர் பிரச்சனைகள் இருக்குது, குடல் புண்ணு குடல் கேன்சர் இருக்குன்னா கட்டாயமாக அவங்களுக்கு வந்து பார்த்தா எண்டோஸ்கோப்பி பண்ணி தான் ஆகணும், இது போல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு. ஸோ அதிகபட்சமாக இதுக்கான காரணங்கள் நமக்கு பார்க்கும்போது நேரத்துக்கு சாப்பிடாமல் இருக்கிறது, அதிகமாக காஃபி டீ ஸ்மோக்கிங் ஆல்கஹால் எடுக்கிறதுனால குடல் வந்து பார்த்திங்கன்னா புண்ணாகலாம். ஸோ அதிகமாக ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறதுனாலும் சரி, நைட் ஷிஃப்ட் பார்க்குறதுனாலும் சரி, அதிகபட்சமான மன அழுத்தங்கள் இருந்தாலுமே இது போல் குடல் புண் ஏற்படும். ஸோ மேற்கொண்டு நீங்கள் கடையில் நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் நார்மலாக உடல் வலிக்கு தொடர்ச்சியாக மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருக்கும்போதும் சரி உங்களுக்கு குடல் புண்ணு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும். அது நீங்கள் சரி வர நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகுங்கன்னா குடல் வந்து ஓட்டை போட்டுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அறுவை சிகிச்சை மேற்கொள்கிற மாதிரி இருக்கலாம். குடல் ஓட்டை அடைக்கிறதுக்கு பெரிய அறுவை சிகிச்சை செய்து நமக்கு இந்த குடல் அடைப்பை வந்து அடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் குடல் புண்ணு சாதாரண பிரச்சனையாக இருக்கும் பட்சத்திலேயே நீங்கள் அதுக்கான வைத்தியத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக மருத்துவ கண்காணிப்பில் இருந்தாலே உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கலாம்.